அப்ப இறைவனை நோக்கி செய்கிற புண்ணியம் அதுதான் உயிருக்குரியது. எனவே உடம்புக்கு சம்பாதிப்பது எவ்வளவு இன்றியமையாததோ அதுபோல உயிருக்கான சம்பாதித்தே இருக்கும்போது செய்யணும். அது செத்த பிறகு சம்பாதிக்க முடியாது. உடம்போடு இருக்கும்போதுதான் உயிருக்கானவற்றை சம்பாதிக்க முடியும். அப்படி சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இறை வழிபாடு. அந்த புண்ணியத்தை உடம்போடு இருக்கும்போதுதான் பெற முடியும் என்பதை இந்த பகுதி உணர்த்துகிறது. எனவே உடம்பில் உயிர் கலந்திருப்பது போல நாளைக்கு இறைவனோடு நாம கலந்திருப்போம். அங்க உடம்புல உயிர் இருக்கும்போது உடம்பு தெரியும், உயிர் தெரியாது. சிவத்துல போய் உயிர் கலக்கும் போது சிவம் தெரியும், உயிர் தெரியாது. மொத்தத்துல நாம எங்கிருந்தாலும் இருக்கிற இடம் இல்லாம இருக்கும். அப்ப இறைவனை நோக்கி செய்கிற புண்ணியம் அதுதான் உயிருக்குரியது. எனவே உடம்புக்கு சம்பாதிப்பது எவ்வளவு இன்றியமையாததோ அதுபோல உயிருக்கான சம்பாதித்தே இருக்கும்போது செய்யணும். அது செத்த பிறகு சம்பாதிக்க முடியாது. உடம்போடு இருக்கும்போதுதான் உயிருக்கானவற்றை சம்பாதிக்க முடியும். அப்படி சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இறை வழிபாடு. அந்த புண்ணியத்தை